வாசிக்க கேட்ட வேத பகுதிக்கு நம்முடைய வேத புஸ்தகத்தை திருப்பிக் கொள்வோம். எபேசியருக்கு எழுதின நிருபம், எபேசியர் 6ஆம் அதிகாரம். இந்த எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது ஒவ்வொரு வசனங்களையும் நாம் கவனித்து பார்ப்போம் என்று சொன்னால், இதில் எல்லாருக்காகவும் சில காரியங்களை நாம் செய்யும்படியாக நமக்கு அங்கே உபதேசம் கொடுக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். எபேசியர் 6 முதலாவது ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா, பிள்ளைகளே என்று ஆரம்பிக்கிறார். பிள்ளைகளுக்கு உரிய ஆலோசனையை அங்கே நாம் பார்க்கிறோம். அதற்கு பிறகு பிதாக்களே என்று நாம் பார்க்கிறோம். பிறகு வேலைக்காரரே என்று நாம் பார்க்கிறோம். எஜமானர்களே என்று பார்க்கிறோம். இப்படி ஒவ்வொரு நபர்களை குறித்தும் அங்கே உபதேசங்களை கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். நாம் எதை செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த வசனங்களிலே நாம் பார்க்க முடிகிறது. பிரியமானவர்களே, இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியான வார்த்தை 6ஆம் வசனத்தையும் 8ஆம் வசனத்தையும் நாம் தியானிக்கும்படியாக இருக்கிறோம். 6ஆம் வசனத்தை நம்மிலே ஒருவர் வாசிக்கலாம். மனுஷருக்கு பிரியமாய் இருக்க விரும்புகிறவர்களாக பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் கிறிஸ்துவின் ஊழியக்காரராக மனப்பூர்வமாய் தேவனுடைய சித்தத்தின்படி செய்யுங்கள். 8ஆம் வசனம், மனுஷருக்கென்று ஊழியம் செய்யாமல் கர்த்தருக்கென்றே நல் மனதோடே ஊழியம் செய்யுங்கள். 2 வார்த்தையை நாம் கவனிக்கும் பொழுது ஊழியம் செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நாம் தியானிக்கிற தியானத்தினுடைய தலைப்பு, நாம் எதை செய்தாலும் கர்த்தருக்கென்று செய்ய வேண்டும். இந்த தியானத்தினுடைய தலைப்பு, எதை செய்தாலும் கர்த்தருக்காக செய்யுங்க. அதுதான் இன்றைக்கு நாம் தியானிக்கிற தியானத்தினுடைய தலைப்பு. மனுஷனுக்கென்று செய்யாதீங்க. அந்த வசனத்தில் வாசிக்கிறோம், மனுஷனுக்கென்று செய்யாதீர்கள். உங்கள் பெற்றோர்களாக இருக்கலாம், அல்லது உங்கள் எஜமானன், அல்லது உங்களுடைய பாஸ்டர், அல்லது உங்களுடைய நண்பர், உங்களுடைய உறவினர், இவர்களுக்காக நீங்கள் எதையும் செய்யாதீங்க. எதை நீங்கள் செய்தாலும் கர்த்தருக்காக நீங்கள் செய்ய வேண்டும் என்பதை அங்கே நாம் பார்க்கிறோம். சங்கீதம் 115:1 ஜெபிக்கிற ஜெபத்தை நாம் பார்க்கும் பொழுது அங்கே சொல்கிறார், எங்களுக்கு அல்ல கர்த்தாவே, எங்களுக்கு அல்ல, உம்முடைய நாமத்தின் நிமித்தம், உம்முடைய சத்தியத்தின் நிமித்தம், உம்முடைய நாமத்திற்கே மகிமையை வரப்பண்ணும் என்று சொல்லி ஜெபிக்கிறதை நாம் பார்க்கிறோம். நமக்காக அல்ல, ஆண்டவருக்காக நாம் ஒன்றை செய்வதும், ஆண்டவருக்காக ஒன்றை நாம் கேட்டு பெற்றுக்கொள்வதும், நாம் பாட்டு பாடினது போல, உமக்காக தான் ஆண்டவரே, அல்லேலூயா, எல்லாம் உமக்காக தான் ஆண்டவரே. அவர்தான் சகலத்தையும் படைத்த சிருஷ்டி கர்த்தராக இருக்கிறார். சங்கீதம் 50 நீங்கள் வாசிக்கும் பொழுது அவர் சொல்றார், எல்லாம் என்னுடையது, எல்லாம் என்னுடையது, பொன்னும் என்னுடையது, வெள்ளியும் என்னுடையது, காட்டில் திரிகிற மிருகங்கள் எல்லாம் என்னுடையது என்று சங்கீதம் 50 நாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட நாம் எதை செய்தாலும் கர்த்தருக்காக செய்ய வேண்டும், கர்த்தருக்காக செய்ய வேண்டும். அந்த வசனத்தில் வாசித்த வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது நல் மனசாட்சியோடு செய்யுங்கன்னு சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். நாம் மனப்பூர்வமாக தேவனுடைய சித்தத்தின்படி செய்ய வேண்டும் என்று பார்க்கிறோம். நல் மனசாட்சியோடு செய்யணும் என்று பார்க்கிறோம். நாம் செய்கிற காரியங்கள், கடவுளுக்காக செய்கிறேன், கடவுளுக்காக ஒன்றை கொடுக்கிறேன், கடவுளுக்காக நான் ஆலயத்திற்கு வருகிறேன், கடவுளுக்காக நான் ஆராதனை செய்கிறேன், கடவுளுக்காக நான் துதிக்க நிற்கிறேன், எல்லாம் ஆண்டவருக்காக, அவருக்காக நீங்கள் நானும் செய்ய வேண்டும், ஒரு மனுஷனுக்காக அல்ல. நாம் வாயை திறந்து துதிப்பதாக இருந்தாலும் நான் கடவுளை மகிமைப்படுத்த வந்திருக்கிறேன், அவருக்காக நான் துதிக்க போகிறேன், அவரை நான் உயர்த்த போகிறேன், அவரை நான் கனப்படுத்த போகிறேன். நாம் செய்கிற காரியங்கள் அவருக்காக இருக்க வேண்டும்.
நாம் எதை செய்தாலும் கர்த்தருக்காக நாம் செய்ய பழகுவோம், மனுஷனுக்காக அல்ல. ஏனென்றால் சிலர் வேதத்தில் நாம் வாசிக்கும் பொழுது வீண் பெருமைக்காக காரியங்களை செய்கிறார்கள். செப்பனியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, செப்பனியா 3ஆம் அதிகாரம் 4வது வசனம், வீண் பெருமையும் வஞ்சகம் உள்ளவர்கள். ஆசாரியர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது இந்த வசனம். வீண் பெருமை, வீண் பெருமைக்காக சில நேரத்தில் நம்முடைய செயல்பாடுகள் இருக்கிறது. வீண் பெருமைக்காக செய்கிறது. ஒரு காரியத்தை கர்த்தருக்கு செய்கிறோம் என்றால் பெருமைக்காக செய்கிறது. நம்முடைய சபையிலே ஒரு சிலர் இருக்கிறார்கள், அவர்களுக்காக கர்த்தரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். ஒரு காரியத்தை கடவுளுக்காக செய்கிறாங்கன்னா அவங்க சொல்லிடுவாங்க, என் பேரே வேணாம் பாஸ்டர், கடவுளுக்காக நான் கொடுக்குறேன், என் பேர் கூட எழுதாதீங்க, ரசீது கூட வேணாம், ஆனால் பேர் இல்லைன்னு எழுதுங்க வேணாம். சிலர் செய்துவிட்டு அவர்கள் செய்யும் பொழுது அவர்கிட்ட பேசும் பொழுது, அதெல்லாம் பரவாயில்ல பாஸ்டர், கடவுளுக்காக நான் கொடுத்துட்டேன், கடவுளுக்காக இதை செய்கிறேன். இப்படிப்பட்ட ஒரு சிலர் கடவுளை முக்கியப்படுத்தி கடவுளை உயர்த்தி இருக்கிற ஒரு சிலர் நம் மத்தியிலே இருக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வீண் பெருமைக்காக நாம் காரியத்தை செய்யக்கூடாது. கலாத்தியர் எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். வீண் புகழ்ச்சியை விரும்பாமல், நம்ம எல்லாரும் புகழணும்னு ஒரு காரியத்தை நாம் செய்யக்கூடாது. எல்லாரும் நம்மளை பார்த்துட்டு பெருமையாக சொல்லணும், புகழ்ந்து பேசணும் என்பதற்காக வசனம் சொல்லுகிற ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். எவன் பிறரால் புகழப்படுகிறானோ அவனுக்கு ஐயோன்னு வசனம் சொல்லுகிறது. நீங்கள் புகழ்ச்சியை விரும்புவீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு ஆபத்து நேரிடும். என்ன எல்லாரும் புகழணும்னு, உலகத்தில் இருக்க அரசியல்வாதிகள் தான் புகழணும்னு காசு கொடுத்து புகழ சொல்லுவான். ஆனால் நீங்களும் நானும் பெருமைக்காக, வீண் பெருமைக்காக, வீண் புகழுக்காக நாம் ஒரு காரியத்தை கர்த்தருக்கு செய்யக்கூடாது. அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா, அல்லேலூயா. வீண் பெருமைக்காக, வீண் புகழ்ச்சிக்காக நாம் ஒன்றையும் கடவுளுக்காக செய்யக்கூடாது. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் அங்கே இதை சொல்லிட்டு தான் இயேசுவை நமக்கு உதாரணமாக முன்வைக்கிறார். பிலிப்பியர் நிருபத்தில் நீங்கள் வாசிங்க, 2:3 வாசிங்க. வீண் பெருமையினாலாவது செய்யாம மனத்தாழ்மையினாலே என்ன கடவீர்கள். உங்களுக்குள்ள இங்க வசனம், ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல். நாம் ஒன்றை செய்கிறோம் என்று சொன்னால் அதை வீண் பெருமைக்காக செய்யாத. நம்ம 4 பேர் உயர்த்தி பேசணும் என்பதற்காக செய்யாத. நாம் திருச்சபைக்கு வழியை வாங்குகிற நேரத்தில் அதற்காக முயற்சித்து கொண்டிருந்த பொழுது இங்கே ஜெபத்துக்கு வரக்கூடிய ஒரு மார்வாடி, அவர் ஏற்கனவே பலமுறை என்னை சந்திக்க வந்திருக்கிறார். அவர் ஒரு பெரிய ஃபைனான்ஸ் கம்பெனி நடத்துகிறார். ஒரு முறை என்கிட்ட சொன்னார், பாஸ்டர் சென்னையில் எங்கே வேணாலும் ஸ்கூல் நடத்துகிறீங்களா? நான் இடம் தரேன், எல்லாம் கட்டித்தரேன், எங்கள் பேரில் இருக்கணும், ஆனால் நீங்கள் பைபிள்லாம் கூட சொல்லிக் கொடுங்க, எல்லாம் பண்ணுங்க அப்படின்னாரு. அப்போ நான் ஐயாட்ட வந்து பேசும்போது ஐயா சொன்னாங்க, நமக்கு இருக்கிற இந்த இடத்துல அது கட்டி கொடுப்பாங்களாம் கேளுங்க, நம்ம பக்கத்தில் இருக்க இடத்துல அப்படின்னு கேட்டாங்க. அதை கேட்டபொழுது அவர் ஒத்து வரல. வழி வாங்குகிற நேரத்துலையும் இது போல் வழி வாங்கணும், ஏதாவது உதவி செய்யுங்கன்னு கேட்ட பொழுது, நான் வழிக்குன்னா காசு தரேன், என் பேரை வைக்கணும் அதில் என்னாங்க. அல்லேலூயா, என்ன சத்தத்தை காணும். அல்லேலூயா. இன்றைக்கு அநேகர் அப்படி தான் இருக்கிறாங்க. ஒரே ஆள் அவரால் செய்ய முடியும். அவர் டிஆர் பாலுக்கு 500 கோடி ஃபைனான்ஸ் பண்ணவர்.
முதல் எம்பி எலெக்ஷனுக்கு நிறைய பிரச்சனைகள்லாம் கொண்டு வருவார். கிட்டத்தட்ட ஒரு 5000-6000 கோடி டேர்ன் ஓவர் பண்ணுறாரு அவர். வீண் பெருமை, சிலர் என் பேர் இருக்கணும். நீங்கள் பார்த்துருப்பீங்க கண் ஆஸ்பத்திரியில் பெரிய பெரிய இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரூம் போட்டு டொனேஷன் அங்கே ஒரு போட்டிருக்கோம் ஒரு பிளேட்டில், இவர் கொடுத்தாரு இதுன்னு. இன்றைக்கு அநேகர் உலகத்தில் இருக்கிற மனிதன் தன் பெயர் விளங்க வேண்டும் என்று அதற்காக அவன் எவ்வளவு வேணாலும் செய்ய தயாராக இருக்கிறான். அல்லேலூயா. ஆனால் தேவ பிள்ளைகளாகி நீங்களும் நானும் இங்கே நமக்கு பேர் வந்துருச்சு அப்படின்னா அங்கே பேர் நமக்கு கிடைக்காது. அதை தான் ஏற்கனவே நம்ம தியானிச்சிருக்கிறோம். பொக்கிஷங்களை அங்கே சேர்க்கணும் பொழுது நாம் செய்கிற காரியம், ஆண்டவர் சொன்னார், வலது கை கொடுக்கறது இடது கை அறியாது இருக்கணும். நாம் கொடுக்கிற காணிக்கை ஒன்றை நாம் செய்கிற காரியம் கடவுளுக்கு தெரிஞ்சால் போதும். அல்லேலூயா. சத்தத்தை காணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் எதை செய்கிறோமோ அதை கர்த்தருக்காக செய்ய பழக வேண்டும், பெயருக்காக செய்யக்கூடாது. அதை தான் நாம் இங்கே வாசிக்கிறோம். பெயருக்காக நாம் செய்யக்கூடாது, கர்த்தருக்காக நாம் செய்கிறவர்களாக காணப்பட வேண்டும். ரோமருக்கு எழுதின நிருபம் 14ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். நாம் பிழைத்தாலும் கர்த்தருக்கென்று பிழைக்கணும், நாம் செத்தாலும் கர்த்தருக்காக சாகணும். ஆகலாலே ஆமென். அல்லேலூயா சொல்லுமா. அல்லேலூயா. நான் வாழ்ந்தாலும் அவருக்காக தான், நான் மரித்தாலும் அவருக்காக தான். அவர் தான் என்னை உருவாக்கின தேவன். ஒரு பாடலை, நான் தெரிந்த பாடலை நான் பாட போகிறேன். என்னோடு கூட நீங்களும் நம்ம பாட்டு புஸ்தகத்தில் இருக்கிறது 1998. சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீரே. सारी सृष्टि को मालिक तुम ही हो, सारी सृष्टि के रक्षक तुम ही हो। करते हैं तुझको सादर प्रणाम, गाते हैं तेरे ही गुणगान। सारी सृष्टि के मालिक तुम ही हो, सारी सृष्टि के रक्षक तुम ही हो। करते हैं तुझको सादर प्रणाम, गाता है तेरे गुणगान। हालेलुया, 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 हालेलुया।
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் இன்றைக்கு சுருக்கமாகவே தியானிக்க இருக்கிறோம். நேரம் கடந்து போகாது. இப்பொழுதும் 3 காரியங்களை நாம் கர்த்தருக்கு செய்யும்படியாக எப்படி நாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி நாம் தியானிக்கும்படியாக இருக்கிறோம். ஒன்று, நாம் எதை செய்தாலும் மனப்பூர்வமாக செய்ய பழக வேண்டும். நாம் எதை கர்த்தருக்கு செய்தாலும் மனப்பூர்வமாக செய்ய பழக வேண்டும். கொலோசியருக்கு எழுதின நிருபத்திலே 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனமும் 24வது வசனத்தையும் நம்மிலே ஒருவர் வாசிக்கலாம். வேலைக்காரரே, சரீரத்தின்படி உங்கள் எஜமான்களாய் இருக்கிறவர்களுக்கு எல்லா காரியத்திலையும் கீழ்ப்படிந்து நீங்கள் மனுஷருக்கு பிரியமாயிருக்கிற விரும்புகிறவர்களாய் பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் தேவனுக்கு பயப்படுகிறவர்களாக கபடமில்லாத இருதயத்தோடு ஊழியம் செய்யுங்கள். நாம் ஒரு காரியத்தை செய்கிறோம் என்று சொன்னால், இங்கே வசனம் வேலைக்காரரும் எஜமானுக்கு சொல்லியிருக்கு. அங்கே சொல்றாரு, உன் எஜமானுக்காக செய்யாத, கர்த்தருக்கு பயந்து நீ அதை செய்கிற வேலையை மனப்பூர்வமாக நீ செய்ய வேண்டும். கர்த்தருக்கு பயந்து செய்கிற ஒரு அனுபவம். நாம் எதை செய்தாலும் மனுஷருக்கென்று செய்யாமல் கர்த்தருக்காக நாம் செய்ய பழக வேண்டும். அந்த வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், கபடமில்லாத இருதயத்தோட ஊழியம் செய், தேவனுக்கு பயப்படுகிறவர்களாய் பார்வைக்கு ஊழியம் செய்யாத, பார்வைக்காக எதையும் செய்யாத, பார்க்கணும் 4 பேர் பார்க்கணுன்றதுக்காக செய்யாத. அல்லேலூயா, அல்லேலூயா. பார்வைக்காக செய்யாத. கடந்த 2ஆம் தேதி 2 வாரமாக அறிவிப்பு கொடுக்கப்பட்டது. காந்தி ஜெயந்தி லீவ், ஆலயத்தை சுத்திகரிக்க வாருங்கள் அழைப்பு கொடுத்தோம். நம்மள நிறைய பேர் வரல, பெரும்பாலும் வரல. இதிலேருந்து என்னென்னா வசனம் சொல்லுது, அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ ஒரு சிலர். எல்லா கிறிஸ்தவனும் பரலோகம் போவானா? முடியாது. கடவுளுக்காக நிற்கிறவன் தான் போக முடியும். ஞானஸ்தானம் எடுத்தவன் எல்லாம் பரலோகம் போயிடுவானா? முடியாது. உங்களை அநேகர் வரல, எனக்கும் வருத்தம்தான். அந்த நாள் நான் எல்லாரையும் வீடியோ எடுத்தேன், யார் யார் வந்தீங்கன்னு ஒரு அட்டண்டன்ஸுக்கு. அப்போ கேட்டாங்க, என்ன போட போகிறீங்களான்னு. அப்படி எடுக்கும்போது ஒரு சிலர் போஸ்லாம் கொடுத்தாங்க, ஒரு சிலர் வேணான்னு ஒதுங்கினாங்க. எதுக்கு சொல்கிறேன்னா, பார்வைக்கு நாம் செய்கிறவர்களா இல்லை. ஆமென், அல்லேலூயா. கடவுளுக்காக செய்கிறோம். நான் போடலை. ஒரு சிலர் கேட்டாங்க, போடலையே பாஸ்டர் ஸ்டேட்டஸ்லன்னு. நான் எடுக்கும்போது ஜெபராஜ் பாஸ்டர் இருந்தால் எடுத்துருவார் அப்படின்னாங்க. அவர் எல்லாத்தையும் எடுத்துருவார், நீங்கள் எடுக்கவே மாட்டீங்கன்னாங்க நம்ம வாலிப பசங்கள்லாம். அதனால் எடுத்து நான் போடலை எதுவும். பார்வைக்கு அல்ல, நாம் செய்கிறது கடவுளுக்காக செய்ய வந்திருக்கிறோம். அல்லேலூயா. நமக்கு சம்பளம் இல்லை, காசு பணம் இல்லை. கடவுளுடைய ஆலயத்தை, நாம் தேவனுடைய வீட்டை சுத்திகரிக்க, சுத்தமாக வைத்து கொள்ள வந்தோம். நிச்சயமாக அதற்குரிய பலனை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். வராதவர்கள் அடுத்த வாய்ப்புக்காக காத்திருங்க. செய்யணும்னு கடவுளுக்காக சோம்பலாய் தெரியாதிருங்கள். வீட்டில் நம்ம இன்னைக்கு வந்திருக்க முடியும், ஒரு சிலர் வராமல் இதெல்லாம் என்ன யாராவது பார்த்துக்குவாங்க என்று நாம் நினைக்கிறோம். நாம் கடவுளுக்காக செய்கிற அந்த கிரியை தான் பரலோகத்தில் பொக்கிஷமாக சேர்க்கப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. கடவுளுக்காக, நாம் பார்வைக்காக அல்ல. அப்போ இங்கே நான் வாசிக்கிறோம், நாம் செய்கிறதை கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாக செய்யணும், அது பார்வைக்காக அல்ல. 24ஆம் வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? எதை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாக செய்யுங்க. மனப்பூர்வமாக செய்யுங்க. கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாக முழு மனசோடு செய்யுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் பழைய ஏற்பாட்டில் கொடுத்த ஒரு கட்டளையில் நாம் அவரை ஆராதிக்கணும்,
அவரில் அன்பு செலுத்தணும், அவரை நாம் உயர்த்தணும் அப்படின்னு சொன்னால் முழுசாக செய்யணும்னு சொல்கிறாரு. நம்ம கூட ஒரு பாட்டு பாடுறோம்ல, தெரிந்த ஒரு பாட்டு. என்ன பாட்டு? முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே, ஆராதனை ஆராதனை. வாய் பாடிக்கிட்டே இருக்கோம், நம்ம மனசு எங்கேயோ சிந்திச்சுக்கிட்டே இருக்கோம். ஏன்னா பாட்டு ராகம் நல்லா இருக்குது, வார்த்தை நல்லா இருக்குது, அதுக்காக சில பேர் பாடுறவங்க இருக்கும். ஆனால் மனசு உள்ளம் எங்கேயோ இருக்கும், உதடோ வார்த்தையை ராகத்தோடு பாடிக்கிட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட அனுபவத்தோடு கூட நிறைய பேர் இருக்கும். சில பாட்டெல்லாம் நம்ம மனசுலேயே பதிஞ்சிடும், ஆட்டோமேட்டிக்காக பாட்டு புக்கு இல்லாமலே பாடுவோம். ஆனால் நம்முடைய சிந்தை எங்கே இருக்கிறது? மனப்பூர்வமாக நாம் தேவ சமூகத்தில் இருக்கிறோமா? இந்த வார்த்தை என்ன சொல்லுகிறது? எதை செய்தாலும் அதை மனுஷனுக்கென்று செய்யாத. முதல்ல அதை ஞாபகம் வச்சுக்கோ, மனுஷனுக்கென்று செய்யாத. நாம் கடவுளுக்கு கொடுப்பதை குறித்து கூட வேதம் சொல்லுகிறது. அவன் சொல்லுங்க, விசனமாயும் அல்ல, கட்டாயமாயும் அல்ல, சொல்லுங்க, மனப்பூர்வமாக கர்த்தருக்கு நாம் செலுத்தணும். முழு மனசோட ஆண்டவருக்கு நாம் ஒரு காரியத்தை செய்வோம் என்று சொன்னால், இங்கே வேதம் தெளிவாக சொல்லுகிறது, நீங்கள் எதை செய்தாலும் மனுஷனுக்காக செய்யாதீங்க, கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் செய்யுங்க. மனப்பூர்வமாய் செய்யுங்க. சில நேரங்கள் நம்ம கொடுக்கிற விஷயத்தில் நிறுத்திடுறோம், பிரேக்கப் பண்ணுறோம். கேட்டால் சில நேரத்தில் காரணங்கள், சூழ்நிலையை சொல்கிறோம். ஆனால் கொடுக்கணும்னு நினைக்கிறேன், ஏதோ ஒரு செலவு வந்துடுது பாஸ்டர்னு சொல்கிறோம். நீங்கள் மனப்பூர்வமாக நீங்கள் எதை செய்தாலும், வசனம் சொல்லுகிறது, எதை செய்தாலும் அதை மனுஷனுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் செய்யுங்க. நாம் எதை செய்வதாக இருந்தாலும் முதலாவது மறந்துடாதீங்க, மனப்பூர்வமாக செய்யுங்க. கடவுளுக்கு முழு மனசோடு செய்யுங்க, அறகுறையோடு செய்யாதீங்க. இதை செஞ்சுட்டா அடுத்தது நம்ம எப்படி தேவை சந்திப்பது என்று செய்யாதீங்க. இல்லை நாம் இந்த காரியத்தை செய்ய ஆலயத்துக்கு வந்துட்டா அந்த வேலை தடையாயிடுமே, நேரத்தை கொடுக்கறது சொல்கிறேன். நேரத்தை நீங்கள் செலவழித்து கடவுளுக்காக வருவதும், உங்கள் நேரத்தை நீங்கள் கொடுக்கறதும் மனப்பூர்வமாக கொடுக்கணும். ஆலயத்துக்கு நான் போகிறேன், மனப்பூர்வமாக வரணும். மனப்பூர்வமாக வராமல் நம்ம வந்து உட்காருவோம் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்காது. உங்களுக்கு ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். 2 ஃப்ரெண்ட்ஸுங்க இருந்தாங்க. 2 பேரில் என்ன சொன்னால், ஒரு ஃப்ரெண்டு, வாடா இன்றைக்கி புது சினிமா வந்திருக்குது, போகலாம் பார்க்கலாம், டிக்கெட் எடுத்துகிட்டேன் வாடா அப்படின்னு கூப்பிட்டானா. ஆனால் அந்த பையன் வீட்டில் அவங்க அம்மா அப்பா வந்து கோயிலுக்கு போகணுன்னு இருக்கிறாங்க. கோயிலுக்கு போகணுன்னு சொன்ன உடனே இவன் என்ன பண்ணிட்டான், சரி நான் எங்கள் அம்மா அப்பா சொல்லியிருக்காங்கடா, நான் வர முடியாதுடான்னுட்டான். சரி அவனும் கூப்பிட்டு பார்த்துட்டு அவனும் போயிட்டான். அவன் சினிமாவுக்கு போயிட்டான், இவன் கோயிலுக்கு வந்துட்டான். கோயிலில் வந்துட்டுருக்கிறவன் சாமி கும்பிட்றவனுக்கு இப்போ டைமை பார்க்குறான். இப்போ தான் டைட்டில் ஓடும் சினிமாவில், தேட்டரில். மறுபடியும் கோயிலில் சுற்றிட்டு எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்கும்போது 1 ஹவர் ஆனவன்னு பார்க்குறான். இப்போ இன்டர்வல் விட்டுருப்பாங்க. அவன் ஆலயத்திற்கு வந்தான் கோயிலுக்கு, ஆனால் அவனுடைய எண்ணம் எங்கே இருக்குது? சினிமா தேட்டரில் இருக்குது. இன்றைக்கு நாம் மனப்பூர்வமாக தேவ சமூகத்தில் வந்து இருக்கணும். நம்ம என்ன ஓடிட்டு இருக்கக்கூடாது, அங்கங்கே ஓடிட்டு இருக்கக்கூடாது. அதுதான் வசனம் சொல்லுது, மனதின் அறையை கட்டினவர்களாக. உன் மனதின் அறையை கட்டி போடு. தேவ சமூகத்தில் நீ இருக்கிறா அப்படின்னா, நீ வருவதற்கு முன்னதாக ஒரு ஆயத்தம் தேவை. ஒவ்வொரு வாரமும் நாம் வருவதற்கு முன்னாக எத்தனை பேர் ஜெபம் மட்டும் வந்தீங்கன்னா நிச்சயமாக ஒரு ஃபியூ மெம்பர்ஸ் இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். யார் பாஸ்டர் ஜபலாம் பண்ணிட்டு வரா? சர்ச்சுக்கு போகும்போது ஆண்டவரே பேசுங்க, உங்கள் ஆலயத்துக்கு போகிறேன் அப்படின்னு ஜபம் பண்ணிட்டு வரீங்களான்னா, சர்ச்சுக்கு போகணும், டைம் ஆச்சு போனோம், சீக்கிரம். லேட்டாக போனோன்னா அங்கே வேறு ஒருத்தர் பார்த்துன்னு இருப்பார், திட்டுவார், கூப்பிட்டு வச்சு நல்லா செய்வார். மனுஷனுக்காக, அதுக்காக ஓடியாடுறோம். காலையில் சுரேஷ் பாஸ்டர் 2 மாதமாக தான் சொல்கிறார், டைமுக்கு வாங்க பிரசங்கத்தில் அதான் சொல்லிகிட்டு இருக்கார்.
நான் இத்தனை மணிக்கு வந்துட்டேன், நான் கூட காலையில் புறப்பட்டு வர முடியும், ஆனால் நைட்டே வந்து ஏன் தங்குறேன், காலையில் கடவுள் சமூகத்தில் ஃப்ரீயாக நம்ம வரணும், முன்கூட்டியே வந்து இருக்கணும். அப்போ மனப்பூர்வமாக நாம் தேவனை ஆராதிப்பதும் தேவனுடைய சமூகத்திலே நாம் வருவது என்பதும் மனப்பூர்வமாக நாம் வர வேண்டும், மனப்பூர்வமாக கடவுளுக்காக நாம் செய்ய வேண்டும். நம்முடைய நேரத்தை நாம் கொடுப்பது கூட மனப்பூர்வமாய் கொடுக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. எவ்வளவோ இருக்குங்க, நம்ம உலக வேலை செய்கிறோம், டயர்டாகும், சரீரம் பலவீனம் உள்ளதுதான், கரெக்டு தான். ஆனால் உங்களுக்கு கிடைக்கிற நேரத்தில் நீங்கள் டைமுக்கு தூங்கிடுறீங்களா? சில நேரத்திலலாம் நான் வீட்டுக்கு போன உடனே கடைசியாக நைட்டில் ஃபோன் பார்ப்பேன். ஃபோன் பார்த்துட்டு யார் யார் என்னென்ன மெசேஜ் அனுப்பியிருக்கு பார்த்துட்டு ஏதாவது அனுப்பணும், மற்றவங்களுக்கு தகவல் அனுப்பணுன்னா நைட்டு தான் பண்ணுவேன். சில நேரம் போயிட்டு நான் பண்ணணுன்னு சார்ஜ் போட்டுட்டு சரி கொஞ்சம் சார்ஜ் ஏறட்டும் அப்புறமா படுப்பேன், தூங்கிட்டு இருப்பேன். அப்போ முடிச்சு பார்த்தா 2 மணி இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் சீக்கிரமாக தூங்கிட்டா நம்ம சரீரமும் நல்லா ஹெல்த்தாக இருக்கும் தான். நம்ம நைட்டு ரொம்ப லேட்டாக படுத்துட்டு சில பேருக்கு தூக்கம் வரலன்னா ஏதாவது ஒன்று யோசிச்சுட்டே இருப்பாங்க. ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, உங்கள் கவலைகளை எல்லாம் என் மேலே வச்சிடுன்றார். அதையே யோசிச்சுட்டு இருக்கிறதுனால ஒன்றும் நடக்க போகிறது கிடையாது. நீங்கள் அதை ஆண்டவர் பாத்தில் இறக்கி வைங்க, வச்சுட்டு ஆண்டவரே இதை நீங்கள் பார்த்து கொள்ளுங்கன்னு முழு மனசோடு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. அதை நாம் சுமந்து கொண்டு திரிகிறவர்களாக இருக்கக்கூடாது. அப்படி இருக்கிறதுனால தான், உள்ளத்தில் பாரங்கள் இருக்கிறதுனால தான், அதை திரும்ப திரும்ப அசை போட்டுக்கிட்டு இருக்கிறதுனால தான் நம்ம தூங்க முடியாமல், தூக்கம் வராதனால காலையில் நல்லா தூங்குகிறோம், ஆலயத்துக்கு எழும்பி வர கஷ்டப்படுறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் சத்தமே இல்லை. அல்லேலூயா. எல்லாம் தூங்கிட்டீங்களா இப்போவே? அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நாம் எதை செய்தாலும் மனப்பூர்வமாக தேவ சமூகத்தில் வருவது கூட, நாம் அவருக்காக நேரத்தை கொடுப்பது கூட மனப்பூர்வமாக இருக்கணும். 2வது விஷயத்துக்கு நாம் போகலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 25வது அதிகாரம் குறித்து கொள்ளுங்கள். 31 40 வரைக்கும் குறிச்சுங்க. 40வது வசனத்தை நான் வாசிக்கலாம். நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று ஆண்டவர் இயேசு சொல்றாரு. இந்த சம்பவம் நமக்கு தெரியும். எதை செய்தாலும் என்று சொல்லும்போது இங்கே பொருளோ பணத்தையோ நாம் செலவு செய்கிற ஒரு காரியத்தை சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் அப்படி செய்யும் பொழுது அதை மன மகிழ்ச்சியோடு செய்யணும். ஏன்னா ஆண்டவர் அங்கே சொல்கிறாரு, நீங்கள் எதை இவர்களுக்கு செய்கிறீங்களோ அது எனக்கு செய்கிறீங்கன்றார். அப்போ நாம் ஒரு காரியத்தை, மற்றவர்களுக்கு ஒரு உதவியை செய்வோம் என்று சொன்னால் அந்த உதவியை நான் கடவுளுக்கு செய்கிறேன் என்கிற, கர்த்தருக்கு செய்கிறேன் என்கிற அந்த ஒரு எண்ணத்தோடு சந்தோஷத்தோடு செய்யணுமா. எதை செய்தாலும் 2வது மன மகிழ்ச்சியாய் செய்யுங்க. மன மகிழ்ச்சியாய் செய்யுங்க, முறுமுறுப்போடு செய்யாதீங்க. இஸ்ரவேல் ஜனங்கள்கிட்ட இருந்த பாவம் முறுமுறுப்பு, பாவம், மர்மரிங், முறுமுறுப்பு ஒரு பாவம். அதனால் அவர்கள் வனாந்தரத்தில் அழிக்கப்பட்டார்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் எதை செய்கிறோமோ, சில பேர் செஞ்சுட்டு முறுமுறுத்துக்கிட்டு இருப்பான். அதான் சொல்ல வரேன், செஞ்சுட்டு முறுமுறுப்பான். குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா அது ஏதோ ஒன்று கடவுளுக்கோ அல்லது மனுஷனுக்கோ ஏதோ ஒன்று கொடுத்துட்ட பிறகு, கணவன் மனைவி 2 பேரும் அறிய கொடுத்துட்ட பிறகு கணவனோ மனைவி அதுக்கப்புறம் முறுமுறுப்பாங்க. எதுக்கு கொடுத்தீங்க, இப்படி எதுக்கு இப்படி செஞ்சீங்க? மகிழ்ச்சியோட வசனம் சொல்லுகிறது, எதை செய்தாலும் மனமகிழ்ச்சியோடு நாம் செய்ய வேண்டும். வேதத்தில் நாம் வாசிக்கும் பொழுது கூட ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், உகந்த உபவாசம் எதுன்னு சொல்லும் பொழுது மற்றவர்களுக்கு நாம் கொடுக்கிற உதவுகிற காரியங்களை குறித்து சொல்கிறாரு.
அதுதான் உகந்த உபவாசம்ன்றார். அப்ப நாம் ஒன்றை செய்வது என்பது மனமகிழ்ச்சியோடு நாம் செய்ய வேண்டும். ஏன் அப்படி சொன்னா, அந்த ஆண்டவராக இயேசு என்ன சொல்றாரு, இந்த சிறியவராகிய என் சகோதரனான இவர்கள் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். அப்போ நாம் ஒன்றை மற்றவர்களுக்கு செய்கிறோம் என்று சொல்லும் பொழுது, கொடுக்கிறோம் என்று சொல்லும் பொழுது, பொருளோ பணமோ ஏதோ ஒன்றை நாம் கொடுக்கிறோம் என்று சொல்லும் பொழுது வசனம் சொல்கிறது, அதை நான் இயேசுவுக்கு செய்கிறேன். அதனால் எனக்குள்ள ஒரு சந்தோஷம் இருக்கணும். நான் அடுத்தவங்களுக்கு செய்யலை, நான் இயேசுவுக்கு செய்கிறேன். நான் அவருக்காக இதை நான் செய்கிறேன். அதனாலே ஒரு சந்தோஷம் நமக்கு உண்டாக வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நாம் எதை செய்தாலும் மன மகிழ்ச்சியாக நாம் செய்ய வேண்டும். கொலோசியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 17வது வசனம். வார்த்தையினாலாவது கிரியையினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரிங்க. அங்கே எதை சொல்றார்? வார்த்தையில செஞ்சாலும் சரி, கிரியையில செஞ்சாலும் சரி. அப்படின்னா நீங்கள் ஒன்றை பேசுகிறதா இருந்தாலும் சரி, அல்லது ஒன்றை கிரியையினாலே நீங்கள் செய்து கொடுக்கிறவர்களாக இருந்தாலும் சரி, வசனம் சொல்கிறது அதை அவருக்கு மகிமை உண்டாக இயேசுவின் நாமத்தில் செய்து அவருக்கு நாம் ஸ்தோத்திரத்தை செலுத்த வேண்டும் என்று சொல்லி வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். அவருக்கு நாம் செய்கிறோம் என்ற ஒரு மகிழ்ச்சி. நல்ல சமாரியனை குறித்து நாம் பார்க்கிறோம். நல்ல சமாரியன், அவன் தன்னுடைய வாகனத்தை கொடுத்தான். கொஞ்ச நேரத்துக்கு அவன் நடந்து வந்தான். இப்போ அந்த வாகனத்தில் தன் சுய வாகனத்தின் மேலே அவனை ஏற்றி, வாகனத்து மேலே வந்தவன் இப்போ நடந்துட்டு வரான். அவனை தூக்கி அதில் போட்டுக்கிட்டு நடத்திக்கிட்டு போகிறான். தன்னிடத்தில் இருந்த திராட்சை ரசத்தை தன் குடிக்கிறதற்காக வைத்திருந்த அதை மருந்துவாக, அதை கழுவும்படியாக, அவன் காயங்களை கழுவும்படியாக அதை அவன் செலவு செய்தான். ரெண்டாவது, அவசரமாக அவன் போய்கிட்டு இருக்கிற அவன் அந்த நேரத்தை பார்க்காம, என் வேலை கெட்டு போயிடுமே என்று யோசிக்காம தன் நேரத்தை செலவு செய்தான். தன்னுடைய வாகனத்தை அவனுக்காக கொடுத்து உதவினான். தன்னுடைய திராட்சை ரசத்தை செலவு செய்தான். மூன்றாவதாக அவன் செலவு செய்தது, தன்னுடைய பணத்தை அந்த சத்திரத்தான் கையில் கொடுத்துட்டு, திரும்பி நான் வருவேன், மேற்கொண்டு செலவானால் நான் அதை தீர்ப்பேன் என்று சொல்லிட்டு சத்திரத்தான் கையில் ஒப்படைச்சிட்டு போனான்னு பார்க்குறோம். இன்றைக்கு நல்ல சமாரியனாக இயேசு கிறிஸ்து அவருடைய இரத்தத்தினாலே நம்மை கழுவி, நம்முடைய பாவங்களை கழுவி, மரணத்து தருவாயில் இருந்த நம்மை அவர் சத்திரத்தான் கையில் ஒப்படைச்சது போல இன்றைக்கு பரிசுத்த ஆவியானுடைய கரத்தில் உன்னை என்னை ஒப்படைத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் உன்னை என்னை ஆவியானுடைய கரத்தில் ஒப்படைச்சிருக்கிறார். தேற்றரவாளன் அவர் போயிட்டாரு. ஆனால் அதற்கு பதிலாக பரிசுத்த ஆவியானுடைய கரத்தில் உன்னை என்னை ஒப்படைத்திருக்கிறார். அவர் சபை முழுவதையும் கண்காணிக்கிறவராக இருக்கிறார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் வாசிக்கிறோம், அவர் சபை முழுவதையும் மேய்க்கிற கண்காணிப்பாக இருக்கிறார். அவர் அந்த நல்ல சமாரியன் 3 செலவழித்தான். ஒன்று, தன்னுடைய பொருளை குடித்து கொண்டிருந்த அந்த திராட்சை ரசத்தை செலவு பண்ணான். அவ்வளோதான், ஊற்றியாச்சு, திரும்ப அது ஒன்று எடுத்து யூஸ் பண்ண முடியாது, முடிஞ்சு போச்சு. ரெண்டாவது, தன்னுடைய நேரத்தை செலவு பண்ணான். பிஸியாக இருக்கிற ஷெட்யூல்லையும் அவன் தன் நேரத்தை செலவு பண்ணான். யாருன்னே தெரியாது, அவன் அடிபட்டு கிடக்கிறவன் யாருன்னே தெரியாது. ஆனால் அவனுக்காக தன் நேரத்தை ஒதுக்கினான். தன் வேலை என்ன பிளான் போட்டுதானே, அவன் ஒரு வியாபாரம் செய்கிறவனாக இருந்திருக்கலாம், வியாபாரத்துக்காக போகிறவனாக இருந்திருக்கலாம். அவன்
தன் நேரத்தை செலவு செய்தான். மூன்றாவதாக தன் பணத்தை செலவு செய்தான். 3 காரியத்தை அவன் செய்தான். பெருமைக்காக அவன் செய்யல, பெருமைக்காக அவன் செய்யல. ஆண்டவர் கேட்கிறாரு, இந்த 3 பேர்ல எவன் பெறனா இருப்பான் அப்படின்னு. ஒரு ஆசாரியனும் இருந்தான், லேவியனும் இருந்தான். ஆனால் அவங்கெல்லாம் விலகி ஓடிட்டாங்க. இந்த சமாரியன் பெருக்கப்படுகிற, ஒதுக்கப்படுகிற, பாவி என்று அழைக்கப்படுகிற அவனுக்கு உதவி செய்தான். இன்றைக்கு இயேசு கிறிஸ்து நம்முடைய எல்லா பாவங்களையும் சுமந்து, அவர் வாழ்ந்தபோது அவளை கூட சொன்னாங்க, பாவிக்கெல்லாம் தோழன் இவன், இயேசுவை குற்றம் சாட்டினார்கள். அந்த சமாரியன், நல்ல சமாரியனாக இயேசு நம் வாழ்க்கையிலே அவர் வந்ததினாலே, அவர் நமக்காக தன்னுடைய ஜீவனை எல்லாத்தையும் அவர் கொடுத்திருக்கிறாரு. அதை சந்தோஷத்தோட நமக்காக அவர் கொடுத்தார் எல்லாவற்றையும். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. அவர் நம் காயங்களை கட்டினார், நேரத்தை செலவு செய்தார், சத்திரத்தாண்டுடைய கரத்திலே ஒப்படைத்தார், தங்க பணத்தை கொடுத்து சென்றார். இன்றைக்கு உனக்காக எனக்காக அவர் மனமகிழ்ச்சியோடு சிலுவையை சகித்து நீயும் நானும் அடைய வேண்டிய தண்டனை அவர் ஏற்றுக்கொண்டு, அவருக்கு இருந்த அதிகாரத்தை எல்லாம் பிலிப்பியரில் வாசித்தோம் இல்லையா, எல்லா அதிகாரத்தையும் அவர் வெறுமையாக்கி மனுஷ சாயலாக மாறி நமக்காக எல்லாவற்றையும் சகித்தவர். எபிரேயர் சொல்லும் பொழுது, இப்பொழுது பரலோகத்தில் பிதாவுடைய வலது பாரிசத்தில் உனக்காக எனக்காக இன்னும் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார் அவர். அல்லேலூயா. இன்னும் உனக்காக எனக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். அங்கே வசனம் சொல்லுகிறது, அட்வொகேட், அவர் நமக்காக வழக்காடுகிறார். நம்ம ஆண்டவராக இயேசுக்கு ஒரு பேர் வழக்கறிஞர். அவர் உனக்காக எனக்காக அவர் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். அவர் நல்ல சமாரியனாக இந்த காலையிலே நாம் எதை செய்தாலும் மனமகிழ்ச்சியாய் செய்ய வேண்டும், மனமகிழ்ச்சியாய் செய்ய வேண்டும். மூன்றாவதாக 1 கொரிந்தியர் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் குறித்து கொள்ளுங்க, 23 31 வரைக்கும் 31வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஆகையால் நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் பிதாவாகிய தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள். நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் நீங்கள் எதை செய்தாலும் பிதாவாகிய தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள். இந்த வசனம் சொல்லுகிறது, மகிமைக்கென்று செய்யுங்கள். அதை எப்படி செய்யணும் அப்படின்னா, மனசாட்சியோடு நாம் செய்யப்பட வேண்டும். யோவான் 14:13 நாங்கள் வாசிக்கும் பொழுது, நாம் எதை கேட்டாலும் பிதா மகிமைப்படும்படியாக கேட்கணுன்ற. இங்கே நாம் எதை செய்தாலும் பிதாவுடைய நாமம் மகிமைக்கென்று நாம் செய்ய வேண்டுமா? அங்கே சொல்கிறார், புசித்தாலும் குடித்தாலும். இன்றைக்கு நம்முடைய தேசத்தில் அநேக குடிமகன்கள் இருக்கிறாங்க. சிட்டிசன் இல்லை, ட்ரங்கட், குடிகாரர்கள், குடிமகன்கள் இருக்கிறார்கள். இங்கே சொல்கிறாரு, நீ குடித்தாலும் நீ புசித்தாலும் சாப்பிட்டாலும் அதனால் கடவுளுக்கு மகிமை உண்டாகுதான்னு பார்த்துக்கோ. நீ எதை சாப்பிட்றியோ அல்லது எதை குடிக்கிறியோ அதனால் கடவுளுக்கு மகிமை வருதா, இல்லை அதனால் கடவுளுக்கு அவப்பேர் உண்டாகுதா, கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க.
குடிமகன்கள் வாசிக்க வேண்டிய வேத பகுதி நீதிமொழிகள் 23. வீட்டில் போய் வாசிச்சுங்க. வசனம் என்ன சொல்லுகிறது? எதை செய்தாலும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்க. கடவுள் மகிமைப்பட வேண்டும் என்று மூன்றாவது காரியம், எதை செய்தாலும் அந்த மனசாட்சியோட செய்யணும். 28ஆம் வசனம் வாசிக்கலாம். பத்தாம் அதிகாரம் 28. மனசாட்சி நிமித்தம் புசிக்காத. உன் மனசாட்சி உனக்கு நல்லா பேசும். கான்சியஸ், நமக்கு இருக்கக்கூடிய தெளிவு, மன தெளிவு. நம்ம ஒரு டாக்குமெண்ட் ப்ரிப்பேர் பண்ணும்போது அதில் இருக்கும் ஒரு வார்த்தை இருக்கும், சுய நினைவோடு, யாருடைய வற்புறுத்தல் இல்லாமல் நான் இதை சுயாதீனமாக நான் எழுதி கொடுக்கிறேன், சுய நினைவோடு எழுதி கொடுக்கிறேன். அப்படின்னா என் மனசு, முழு மனசோடு நான் இதை எழுதி கொடுக்குறேன். நாம் எதை செய்தாலும், வசன சொல், குடித்தாலும் புசித்தாலும் உன் மனசாட்சி இடம் கொடுக்குதா? நீ செய்யறதுனால அவருக்கு மகிமை உண்டென்று உன் மனசாட்சி சொல்லுமானா தாராளமாக செய்யுங்க. ஞானஸ்தான கிளாஸில் நான் சொல்கிறது தான். ஏசப்பா சொல்கிறாரு, நான் சொல்ல, ஏசப்பா சொன்னதை நான் சொல்லி கொடுக்குறேன். மார்க் 7ஆம் அதிகாரத்தில் சொல்கிறாரு, மனுஷனுக்கு உள்ளே போகிறது அவனை தீட்டுப்படுத்தாது. அப்படின்னா நீ குடி ராஜா குடி, அனுபவி ராஜா அனுபவி, பைபிள் சொல்லுது. ஆனால் அதுக்கப்புறம் வாய் மாறுது பாரு, உன் நினைவு மாறுது பாரு, நீ வேறு மனுஷனாக மாறுற பாரு. வேதம் சொல்லுகிறது, சவுல் முதல்ல கழுதையை தேடி போனப்ப வேறு மனுஷனாக மாறினான்னு இருக்கு. அதே போல் ஆதியாகம புஸ்தகத்தில் ஒரு மனுஷன் வேறு மனுஷனாக போனான்னு இருக்கு. யூதா வேஷத்தை மாற்றிக்கிட்டு போனான்னு இருக்கு. அவனுடைய தாமார் வேறு மனுஷியாக போனா. நாம் இருக்கிற நம்முடைய நேச்சுரல், நம்முடைய குணங்கள் தாறுமாறாக மாற்றுது அப்படின்னு சொன்னால், உள்ளே போன பிறகு அது நமக்கு தேவையா? அதுதான் இங்கே நாம் பார்க்கிறோம். நீங்கள் உங்கள் மனசாட்சி நிமித்தம் அதை சாப்பிடலாமா வேணாமான்னு யோசித்து பாருங்கன்றார். அடுத்து 29ஆம் வசனத்தை வாசிக்கலாம். பாருங்க, அங்கே என்ன சொல்றாரு? உன்னுடைய மனசாட்சியை குறித்து நான் இப்படி சொல்லாமல் மற்றொருவனுடைய மனசாட்சியை குறித்து சொல்லுகிறேன். என் சுயாதீனம் மற்றவனுடைய மனசாட்சியினாலே குற்றமாய் எண்ணப்பட வேண்டுவது என்ன? இப்போ என்ன சொல்றாரு? உன் மனசாட்சி தூக்கி வச்சுட்டு இன்னொருத்தவன் இருக்கான் பாரு, ஆப்போசிட்டா, அவன் மனசாட்சியில் நீ குற்றவாளியாக நிற்கிறியே, அது வராமல் பார்த்துக்கோன்றார். அப்படின்னா ஏசப்பா அதை சொன்னார், பிறனுக்கு இடரெல்லாம் இருக்காத, மற்றவனுக்கு இடரெல்லாம் உன் வாழ்க்கை இருக்கக்கூடாது. நீ செய்கிற காரியம் கடவுளுக்கு மகிமையாக இருக்குதா? உன் மனசாட்சி அதை குறித்து என்ன சொல்லுது? நம்ம மற்றவர்களை ஈஸியாக குற்றவாளியாக சொல்லிடுவோம். ஆனால் நம்ம வாழ்க்கையில் எப்படி இருக்கும் என்பதை நம்ம மனசாட்சி கரெக்டாக சொல்லும். இன்னும் அதுக்கு முன்னைய வசனங்களை வாசிக்கலாமா? 25ஆம் வசனம், 27ஆம் வசனம். மனசாட்சி கரெக்டாக இருக்கா, கிளியராக இருக்கா, ரூட்டு கிளியராக இருக்குன்னா நீ சாப்பிட்லான்றாரு. அடுத்தது 27ஆவது வசனம். ஆமாம், இங்கே என்ன சொல்கிறாரு? படைக்கப்பட்டதை புசிக்கூட, ஆயுத பூஜை போச்சு. எத்தனை பேர் ஆயுத பூஜை பொருளை வாங்கி துண்ணிங்கன்னு தெரில. பொறி எத்தனை வீட்டுக்கு பொறி போச்சு, அவுள் போச்சு,
எங்கள் வீட்டுக்கு கூட ஒரு பை வந்துச்சு, ஸ்வீட் எல்லாம் கடையில் ஆல்ரெடி பட்டியாலில் வாங்கி கொடுத்தாங்க, 1/2 கிலோ ஸ்வீட்டு. எங்கள் வீட்டில் சொன்னாங்க, ஒரு பேக்கில் போட்டு அந்த பேக்கில் பிரிண்ட் பண்ணி நல்ல அந்த பேக் மட்டும் வச்சுக்கினாங்க. ஆனால் அதில் வந்து ஆயுத பூஜை அண்டு தீபாவளி அப்படின்னு போட்டு 2 பிரிண்ட் பண்ணி அவங்க அட்ரஸ் கீழே போட்டு கொடுத்தாங்க. எங்கள் நெய்பர்ஸ் அதை என்ன பண்ணாங்க, அப்படியே நான் பார்க்கல, சொன்னாங்க, எங்கள் வீட்டுக்கு வர சர்வெண்ட்டுக்கிட்ட கொடுத்துட்டாங்க. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. சில நேரத்தில் நம்ம வாங்கலை அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, நம்ம கிறிஸ்மஸுக்கு ஏதோ ஒன்று கொடுக்க நெய்பர்லாம் வாங்க மாட்டாங்க. அதனால் வாங்கிக்கலாம், ஆனால் நம்ம சாப்பிடக்கூடாது. அல்லேலூயா. எங்கள் வீட்டு பக்கத்தில் இன்னொரு நெய்பர்ஸ் இருக்காங்க, அவங்க ஏதாவது ஒரு பலகாரம் செஞ்சு எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க நார்மலான டைம்லேயும். அங்கே பண்டிகை நேரத்தில் வருதுன்னா நானே என்ன பண்ண மாட்டேன், தொட மாட்டேன். வசனம் சொல்லுது, உன் மனசாட்சி நிமித்தம். உன் மனசாட்சி ஏற்றுக்கலை அப்படின்னா என்ன பண்ணுற, ரிஜெக்ட் பண்ணிவிடு. உனக்கு சொல்லலாம், உனக்கு ஒப்பலை அப்படின்னா, அல்லேலூயா, உனக்கு ஒரு டவுட்டு, ஒரு சந்தேகம் வந்துடுச்சுன்னா நீ என்ன பண்ணாத, தொடாத. அப்போ உன் மனசாட்சி நிமித்தம் இங்கே சொல்கிறாரு, சாப்பிட்ற பொருளை சொல்கிறாரு. மற்றவர்களோடு நாம் பழகும் பொழுது உனக்கு எந்த ஒரு மனசாட்சியில் இடர்கள் இல்லைன்னா நீ போ, அங்கே என்ன வைக்கிறானோ சாப்பிடு அப்படின்றாரு. போகும்போதே உனக்கு ஒரு சந்தேகம், ஐயோ இந்த கூப்பிட்டானே, அங்கே போனால் அவன் படைப்பானே, படையல் போடுவாங்களே, அது ஆயுத பூஜைலாம் இப்போ 1 வாரம் வரைக்கும் போவோம். சில நேரத்தில் நம்மளே என்ன பண்ணுறோம், ஆயுத பூஜை கொண்டாடுற மாதிரி கொண்டாடிடுறோம். நம்ம வண்டியெல்லாம் கூட கழுவி சில பேர் சந்தனம் வச்சிடுறீங்கன்னு நினைக்கிறேன், பொட்டு வைக்கிறது இல்லை, சந்தனம் வாங்கி தெளிக்கிறதும் உண்டு, நான் பார்த்துருக்குறேன். நம்ம கார்லெல்லாம் கூட அடித்து வச்சிடுறாங்க, எலுமிச்சை பழத்தை வச்சு நசுக்கி இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இன்னும் உன் மனசாட்சி என்ன சொல்லுது? நீ செய்கிற காரியம் உன் மனசாட்சிக்கு பிடிச்சிருக்கா? நான் இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டேன், ஆனால் நான் இன்னும் இப்படி தான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால், நம்முடைய மனசாட்சி நம்மை குற்றவாளியாக, குற்ற மனசாட்சி நமக்கு இருக்கும் அப்படின்னு சொன்னால், நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் கஷ்டம். பிரியமானவர்களை, எதை செய்தாலும் மனசாட்சியின்படி நாம் செய்ய வேண்டும். அப்போஸ்தலர் நடபடிகள் 24ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். இங்கே பவுல் என்ன சொல்கிறார் பாருங்க, தேவனுக்கு முன்பாக குற்றமற்ற மனசாட்சி. அடுத்து சொல்கிறார், மனுஷனுக்கு முன்பாகவும் இருக்க நான் விரும்புகிறேன். சிலர் சொல்லுவாங்க, கடவுளுக்கு முன்னால் இருக்கலாங்க, ஆனால் மனுஷனுக்கு முன்னால் இருக்க முடியுமா? நீ கடவுளுக்கு முன்னால் குற்றமற்ற மனசாட்சியோடு இருப்ப அப்படின்னா, நிச்சயமாக மனுஷன்லாம் ஒரு விஷயமே இல்லை. மனுஷன்லாம் ஒரு விஷயமே இல்லை. உன்னை 1000 கண்கள் உன்னை நோக்கி கொண்டிருக்கிறது. உன் வாழ்க்கையை உற்று பார்த்து கொண்டிருக்கிறது உலகம். ஆனால் ஆண்டவர் ஒருவர் தான், அவர் கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிறது. நல்லா ஞாபகம் வச்சுங்க. உன்னை மனுஷன் ஒரு சர்டன் பிளேஸில் தான் அவன் உன்னை பார்க்க முடியும், அவன் பார்வைக்குள்ளே நீ நிற்கிற. ஆனால் கடவுளுடைய கண்கள் நீ எங்கே போனாலும் எல்லா இடத்துலையும் உலாவி கொண்டிருக்கிறது. அவருடைய கண்களுக்கு மறைவாக நீ நான் எங்கேயும் ஓடி ஒளிய முடியாது, எந்த தப்பு செய்ய முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் எந்த தவறு செய்ய முடியாது, எல்லாம் அவருக்கு வெளியரங்கமாக இருக்கு. சில நேரங்களில் நாம் செய்கிற தவறுகள், மற்றவர்களுக்கு உதவி செய்கிறோம் என்கிற மனதோடு நாம் செய்கிற தவறுகள், பாவங்கள், அந்த நேரத்தில் நமக்கு அது தெரியல. ஆனால் அந்த இடத்தை விட்டு வந்துட்ட பிறகு நாம் உதவி செய்ய போனோம், ஆனால் அது தவறான ஒரு காரியம். நல்லா கவனிங்க, மற்றவர்களுக்கு உதவி செய்ய போனேன், ஆனால் தப்பான விஷயத்தில் உதவி செய்ய போயிட்டேன். அந்த நேரத்தில் எனக்கு தெரியல, அவங்களுக்கு ஹெல்ப் தானே பண்ணுறேன் அப்படின்னு. ஆனால் அந்த இடத்தை விட்டு வந்த பிறகு நிச்சயமாக நீங்கள் ஜெபிக்கிற ஆளாக இருந்தால் நிச்சயமாக கடவுள் உங்களோட பேசுவார். உங்கள் மனசாட்சியில் இந்த குற்ற உணர்வு இருக்கும். இன்றைக்கு அந்த குற்ற உணர்வோடு நீங்கள் இருப்பீங்க அப்படின்னு சொன்னால், திருப்பந்திக்கு முன்னதாக அதை நீங்கள் சுத்திகரிக்க உங்களை ஒப்பு கொடுங்க ஆண்டவர் சமூகத்தில். நாம் எதை செய்தாலும் மனசாட்சியாய் செய்ய வேண்டும். இந்த வசனத்தை மறுபடியும் வாசி, 24:16. நான் தேவனுக்கும் மனுஷனுக்கும் முன்பாக
குற்றமற்ற எப்பொழுதும், அந்த வசனம் சொல்லுக்கு, எப்பொழுதும் நான் குற்றமற்ற மனசாட்சி உடையவனாய் இருக்க பிரயாசப்படுகிறேன். அவரே சொல்லிட்டார், ஐ வில் ட்ரை, நான் முயற்சி பண்ணுறேன். முழுமையாக நம்ம எல்லாரிடத்துலேயும் நம்ம நல்ல பேர் எடுக்க முடியாது தான், கஷ்டம்தான். ஆனால் கடவுளுடைய சமூகத்தில் நீ நல்லவனாக இருப்பேன்னு சொன்னால் மனுஷன்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை. அதுதான் சொல்லுவேன், மனுஷன் என்னை இப்படி நினச்சிடுவாங்களோ அப்படி நினச்சிடுவாங்களோ. சில ஜெபிக்க வரவங்க சொல்லுவாங்க, அவங்க இப்படி இவங்க இப்படி எப்படி. நீங்கள் கடவுளுக்கு முன்பாக கரெக்டாக இருக்கீங்களா? யார் உங்களை என்ன சொன்னாலும் சரி, அதை குறித்து நீங்கள் என்ன சொல்லணும்? டோன்ட் கேர், சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும். அதை குறித்து நான் யோசிக்க மாட்டேன். நான் அப்படி இல்லை, நான் அப்படி செய்யலை, கடவுளுக்கு தெரியும். அந்த கடவுளோடு உங்களுடைய உறவு உங்களுடைய வலுவாய் ஐக்கியமாய் இருக்கும் என்று சொன்னால் இந்த உலகத்தில் இருக்கிற மனுஷன் ஒன்றுமே இல்லை. எபிரேய ஆக்கியன் சொல்லும்போது அதான் சொல்கிறாரு, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன். ஆகையால் மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லுங்க, சொல்லலாமே. மனுஷன் எனக்கு என்ன செய்ய முடியும்? அவருக்கும் எனக்கும் இடைக்கு உறவானது. அவர் எனக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார், அவர் என் பட்சத்தில் இருக்கிறார். அதனால் மனுஷன் என்ன செஞ்சாலும் என்னை ஒன்றும் செய்ய முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ எதை நாம் செய்தாலும் மனசாட்சியோடு செய்ய வேண்டும். கடைசியாக 2 வசனங்களை நாம் வாசித்து முடிக்கும்படியாக இருக்கிறோம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 58வது வசனம். ஆகையால் பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசங்கள் விருதாவாய், அப்படின்னா வீணா போகாதுன்னு தெரிஞ்சு நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெருகிறவர்களாக இருப்பீர்களாக. கர்த்தருடைய கிரியையிலே அவருக்கு பிடித்த காரியத்தை, அவர் விட்டு சென்ற ஊழியத்தை இயேசு கிறிஸ்து கடைசியாக மத்தேயில சொல்லிட்டு போனார். நான் போகிறேன், நீங்கள் புறப்பட்டு போய் இதை செய்யுங்கன்னார். கடைசி அவர் சொன்ன காரியம், அவருடைய கிரியையிலே நீங்கள் நானும் பெருக வேண்டும். காரணம் என்ன? இங்கே வசனம் சொல்லுகிறது, நீங்கள் கர்த்தருக்குள் படுகிற பிரயாசம் வீணா போகாது, ஒரு நாளும் வீணா போகாது. நீங்கள் கடவுளுக்காக கடவுளுக்குள்ளே இருந்து செய்கிற எந்த காரியமும் வீணா போகவே போகாது. நீங்கள் எதை செய்தாலும் கர்த்தருக்காக செய்ய பழகுங்க. கடைசியாக ஒரு வசனம், எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசித்து நாம் முடிக்க இருக்கிறோம். எபிரேயர் 6:10. அன்புள்ள பிரயாசத்தையும் மறக்கிறதற்கு அவர் அநீதி உள்ள தேவன் அல்ல. நீங்கள் கர்த்தருக்காக, கர்த்தருடைய ஊழியத்திற்காக, கர்த்தருடைய ஊழியக்காரருக்காக நீங்கள் செய்த ஒவ்வொரு காரியங்களையும் கர்த்தர் மறக்காதவராக இருக்கிறார். அவர் மறவாத தேவனாக இருக்கிறார். ஏனென்றால் உங்கள் கிரியையையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதினாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுவதற்கு தேவன் அநீதியுள்ளவர் அல்லவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் மறக்காதவர். நாம் அவருக்காக ஒன்றை செய்யும் பொழுது அவர் மறவாத தேவனாக இருக்கிறார். நீங்கள் எதை செய்தாலும் கர்த்தருக்காக செய்யுங்கள். நீங்கள் படுகிற அன்புள்ள பிரயாசத்தை அவர் மறக்காத தேவனாக இருக்கிறார். கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசங்கள் ஒன்றும் வீணாய் போகாது. கடவுளுக்காக நீங்கள் எதை செய்தாலும் மனப்பூர்வமாய் செய்யுங்கள். எதை செய்தாலும் மனமகிழ்ச்சியாய் செய்யுங்கள். எதை செய்தாலும் மனசாட்சியோடு செய்யுங்கள். நாம் எல்லாரும் அப்படியே கண்களை மூடி கர்த்தரை நாம் நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த
இந்த காலை வேளையிலே வந்திருக்க நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவர் சமூகத்திலே ஒருமுறை நாம் செய்கிற காரியங்கள் மனுஷனுக்காக செய்கிறோமா, அல்லது வீண் பெருமைக்காக செய்கிறோமா, அல்லது பெயர் புகழுக்காக செய்கிறோமா? இன்றைக்கு ஆண்டவர் சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போமா? ஹல்லேலூயா. நான் எதை செய்தாலும் கர்த்தருக்காக செய்வேன். ஆமாம் ஆண்டவரே, இன்றைக்கும் ஆண்டவரே உமக்காக நான் செய்யணும் ஆண்டவரே.